இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன திரை நடிகரான தேவானந்த் தன்னுடைய குடும்பத்தை பத்தி மனம் திறந்து பேசியிருக்காரு. 25 வருஷங்களா சீரியல்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்க தேவானந்த் தன்னுடைய வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனைகள் பத்தியும் சொல்லியிருக்காரு. நடிகர் தேவானந்துக்கு குழந்தைகள் கிடையாதான். அவருடைய தம்பி மகனை தான் தன்னுடைய மகனா வளர்த்துட்டு வராராம். சின்ன திரையில பல வருடங்களா நடிச்சிட்டு வர நடிகர் தேவானந்த் சமீபத்துல முடிவடைஞ்ச ரோஜா சீரியல்ல நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து தற்பொழுது பேட்டி ஒன்னத்துல தன்னுடைய இத்தனை வருட திரை வாழ்க்கை பத்தியும் தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு. அதுல தனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்தது அப்படின்னும் தங்களுக்கு இப்போ வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இவருடைய தம்பியோட மகனை தான் இவர் வளர்த்துட்டு வராராம். இவருடைய தம்பியோட மகன் இவரை அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாராம். எப்பவுமே இவரோட அதிகமா பாசமா இருப்பாங்களாம். அதோட இந்த நடிப்பு வாழ்க்கையில பல வேதனைகளை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அதிகமா கோபம் வரும், அதனாலேயே என்னோட வாழ்க்கையில பலவற்றை நான் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நடக்கிறது எல்லாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு தானா அப்படின்னு தோணுது. ஆனா முன்னாடி அப்படி எனக்கு தோணாது. இப்போ வர நடிகர்கள் பலருமே யாரையுமே மதிக்கிறது இல்லை. அது வேதனையா இருக்கு. நான் 25 வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பலர் இப்போ வந்துட்டு நீங்க எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதை பார்க்கும்பொழுது கடுப்பா இருக்கு. குறிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நேரத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளையும் சொல்லியிருக்காரு. சமீபத்துல நான் நடிச்சு முடிச்ச ரோஜா சீரியல்ல கூட 2 பேர் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஏதாவது நடந்தா இப்போ அந்த இடத்த விட்டு நான் எழுந்து போயிடுவேன். அதுவும் சித்தி சீரியல் என்னால மறக்கவே முடியாது. அந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி சில மாதங்களா எனக்கு வாய்ப்பு இல்லாம வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தாடி எல்லாம் வளர்த்து ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்போதான் சித்தி சீரியல் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீரியல்ல எனக்கு ஒரு டாக்டர் ரோல் கிடைச்சதாகவும், ஆனா அது ஒரு சோம்பேறி டாக்டர் அப்படின்னும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஏற்கனவே சும்மாவே சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த கேரக்டரை சொல்லி நான் நல்லாவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வீட்டில் கிளினிக் வச்சு தந்தாதான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சோம்பேறியா நடிச்ச அந்த கதை பல வருஷங்களா ஓடிக்கிட்டு இருந்தது. அதை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.